கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரின்ஸ் நம்பர் 2470 May 1899. பாடத்தின் தலைப்பு பிலாத்துவின் முன் நல்ல அறிக்கை. பக்கம் 922 முதல் 930 முடிய. ஆதார வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 28 முதல் 40 வசனங்கள் முடிய. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 13வது வசனம். நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 4வது வசனம். யூதேயாவுக்கு ரோம ஆளுநராக இருந்த பிலாத்துவின் கரங்களில் ஜீவன் மற்றும் மரணத்தின் அதிகாரம் இருந்தது. யூத ஆலோசனை சங்கத்தினர் யூதர்களுடைய பிரமாணங்கள் மற்றும் வழக்கத்தின்படி மத வழியில் நாட்டை ஆளுகை செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்தது. தேவ தூஷணம் பேசுகிறவர்களை ஸ்தேவானின் விஷயத்தில் கல்லெறிந்து கொன்றது போல இயேசுவை கொல்வதற்கு ஆலோசனை சங்கத்தாருக்கு அதிகாரம் இருந்தாலும் ஜனங்கள் இது அநீதியான தீர்ப்பு என கோபம் கொள்வார்கள் என்று எண்ணி கல்லெறிதலை செயல்படுத்தவில்லை. இயேசு தமது போதகத்தினால் பெரிதளவில் செல்வாக்கு பெற்றிருந்தார் என்று இவர்கள் அறிந்திருந்தபடியால் அவருடைய மரண தண்டனையை முடிந்த மட்டும் வெளிப்படையாக எல்லோரும் அறியத்தக்கதாகவும் அவமானப்படுத்தும் விதத்திலும் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். இப்படி செய்வதினால் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பெருத்த ஏமாற்றம் அடைந்து அவமானம் அடைவார்கள். மேலும் மதம் மற்றும் அரசியலின் நியாயாதிபதிகளால் குற்றவாளி என்று வெளிப்படையாக தீர்க்கப்பட்டு மரண தண்டனை அளிக்கப்பட்டவரின் சீஷன் நான் என்று சொல்ல யாரும் விரும்ப மாட்டார்கள். இதுவே அவர்களின் நோக்கமாக இருந்தது. இப்படியாக வளர்ந்து வரும் இந்த புதிய மத போதகத்தை தடை பண்ண எண்ணினார்கள். தடை பண்ணப்படவில்லை எனில் ஜனங்கள் மீதான தங்களுடைய செல்வாக்கு போய்விடும் என்று எண்ணினார்கள். இவ்விதமாக இந்த பொல்லாத செய்கைக்காரர்கள் தங்களையும் அறியாமல் தேவன் முன்னேற்பாடு பண்ணின பல ஒழுங்குகளை செய்து முடித்தார்கள் என்றாலும் தங்களுடைய தீய நோக்கத்திற்காகவே இவைகளை முழுமையாய் செய்து முடித்தார்கள். நமது கர்த்தர் இயேசு விடியற்காலை 5 முதல் 6 மணி அளவில் யூதர்களின் ஆலோசனை சங்கத்தாரால் குற்றம் சாட்டப்பட்டு பின்னர் எவ்வளவு வேகமாக முடியுமோ அந்த அளவிற்கு வேகமாக ரோம போர் சேவகர்கள் இயேசுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக அவரை விரைவாக பிலாத்துவின் விசாரணை அறைக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். இப்படி செய்வதினால் ஜனங்களும் இயேசுவின் விஷயம் தாங்கள் தலையிட முடியாத வண்ணம் கைமீறி போய்விட்டது என்று எண்ணுவார்கள் என்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. பிலாத்து மரண தண்டனையை நிறைவேற்றுவதில் தாமதிக்க மாட்டார் என்று யூத அதிகாரிகள் நம்பினார்கள். கொடுமைக்கு பிலாத்து பெயர் பெற்றவராய் இருந்தார். பிலாத்துவை குறித்து பிலோ என்பவர் இப்படியாக எழுதுகின்றார். அதாவது சீரழிக்கும் அவருடைய இயல்பையும் அவருடைய கர்வத்தையும் ஜனங்களை அவமானப்படுத்தும் அவருடைய குணத்தையும் அவருடைய கொடூரங்களையும் விசாரிக்காமல் மற்றும் குற்றம் தீர்க்காமல் ஜனங்களை கொலை செய்யும் அவருடைய இயல்பையும் அவருடைய கவலைக்கிடமான தளராத மிருகத்தனத்தையும் வேறு எவரிடமும் பார்க்க முடியாது. அவர் மிகவும் அஞ்ச தகுந்தவரும் மிகவும் இரக்கமற்றவரும் மிகவும் பிடிவாதமானவருமான மனுஷனாவார். யூதர்களின் அதிகாரிகள் சில சமயம் பிலாத்துவிடம் இரக்கம் வேண்டினாலும் பயனில்லாமல் போன சம்பவங்கள் உண்டு. ஆகையால் பிலாத்துவிடம் எந்த குற்றவாளியை கொண்டு வந்தாலும் மரண தீர்ப்பு கொடுக்க அவர் இணங்கி விடுவார் என்று பிலாத்துவின் இயல்புகளை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டனர். குற்றமற்றவரை அழிக்கும்படிக்கு தாங்கள் கொலை ஆலோசனை செய்கையில் தாங்கள்
தீட்டுப்பட்டு பஸ்காவை புசிக்க தடை வராதபடி பிலாத்துவின் விசாரணை அறைக்குள் பரிசேயர்கள் பிரவேசிக்காத சம்பவத்தை வாசிக்கையில் இவர்களை குறித்து நமது கர்த்தர், நீங்கள் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று கூறினது நினைவுக்கு வருகின்றது. எவ்வளவு முரண்பாடு உள்ளவர்களாகவும் மாயக்காரர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். புறஜாதியான பிலாத்துவின் வட்டாரங்களில் சில புளிப்புகள் இருக்கும் என்று பயந்தார்கள். ஆனால் தங்களுக்குள் பிரவேசித்துள்ள உண்மையான பாவத்தின் புளிப்பையும் தங்கள் இருதயங்கள் நன்கு கோபம், கசப்பு, பகை, பொறாமை மற்றும் கலகத்தினால் முழுவதும் நிரம்பியுள்ளதையும் உணராமல் இருந்தார்கள். கர்த்தருடைய ஜனங்களுக்கு இதில் எத்தனை பாடங்கள் உள்ளது! ஏனெனில் இந்த இருதய சீர்கேடுள்ள சதிகாரர்கள் அவர்களின் நாட்களில் உள்ள வெளிப்புறமான பரிசுத்த ஜனங்கள் ஆவார். இக்காலகட்டத்தில் வாழும் நாம் கர்த்தரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தும் வல்லமையை பெற்றிருக்கவில்லை என்றாலும் அவருடைய சகோதர சகோதரிகளை அவமானப்படுத்தி சிலுவையில் அறையும் ஆற்றல் நம்மிடம் உள்ளது. அதாவது அவருடைய சரீரத்தின் அங்கங்களை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தும் வாய்ப்பு நம்மிடம் உள்ளது. நமது கர்த்தரை சிலுவையில் அறைந்திட்ட பரிசேயர் மற்றும் பிரதான ஆசாரியர்களை போன்ற வஞ்சிக்கப்பட்ட நிலையில் சிலர் இன்றும் செயல்படுகின்றனர். உண்மைதான், பரிசேயர்கள் தாங்கள் செய்வதை அறியாமல் செய்தார்கள். நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று பேதுரு குறிப்பிடுகின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:17. இதைப் போலவே இன்றும் கிறிஸ்துவின் சரீர அங்கங்களை அவமானப்படுத்துகின்றவர்கள் தாங்கள் செய்வதை அறியாமலேயே செய்கின்றனர். இவர்கள் கர்த்தரினால் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கின்றனர். அதாவது இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல் நலமாயிருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:2. ஆகவே ஜீவ ஊற்று புறப்படும் இருதயத்தை கவனத்துடன் நாம் ஒவ்வொருவரும் காத்து கொள்வோமாக. பரிசேயரின் இருதயங்கள் சரியான நிலையில் இருந்திருந்தால், நீதி மற்றும் சத்தியத்தின் மீதான அன்பில் நிறைந்திருந்தால், உண்மை உள்ளவைகளையும் ஒழுக்கம் உள்ளவைகளையும் நீதி உள்ளவைகளையும் கற்புள்ளவைகளையும் அன்புள்ளவைகளையும் நற்கீர்த்தி உள்ளவைகளையும் புண்ணியம் உள்ளவைகளையும் உணர்ந்து ஏற்றுக்கொண்டிருந்தால், தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரை புறக்கணித்து சிலுவையில் அறையும் தவறை செய்திருக்க மாட்டார்கள். இதைப்போல சகோதர சகோதரிகளுக்கான அன்பின் ஆவி யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் துன்பம் கொடுக்கும் ஸ்தானத்தை எடுப்பதில்லை. இத்தகையவர்கள் மாத்திரமே சரியான விதத்தில் நிஜமான பஸ்காவை புசிக்க முடியும். பஸ்கா காலங்களில் யூதர்கள் கைக்கொள்ளும் வினோதமான வழக்கத்தை அறிந்திருந்த ரோம ஆளுநர் விசாரணை அறைக்கு வெளியே தனது ஆசனத்தை கொண்டு வந்து அமர்ந்தார். இயேசு விசாரணைக்கு முன்பு நிறுத்தப்பட்டார். பின்புறமாக நின்று அவர் மேலுள்ள குற்றச்சாட்டை யூதர்கள் பிலாத்துவுக்கு அறிவித்தார்கள். சிலுவையில் அறையப்படுவதற்கு பாத்திரமாக குற்றவாளியாக இயேசுவை முன் நிறுத்தினாலே போதும், பிலாத்து தீர்ப்பு கொடுத்து விடுவார் என்று எண்ணினார்கள். குற்றச்சாட்டுகள் சொல்வது கூட அவசியப்படாது என்று எண்ணினார்கள். ஆதலால்தான் இவன் குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்று பதிலளித்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 18:30. பிலாத்து பரிசேயர்களை மதிப்பதில்லை. ஆகையால் இவன் மேல் என்ன குற்றம் சாட்டுகின்றீர்கள் என்று பரிசேயர்களிடம் அவர் கேட்ட கேள்வியானது இயேசு பரிசேயர்களுக்கு எதிராக குற்றம் சாட்ட இயேசுவுக்கு வாய்ப்பு கொடுக்கும்படியாகத்தான் கேட்டார் என்று சிலர் கருதுகின்றனர். பல அனுபவங்கள் பிலாத்துவுக்கு இருந்தபடியால் ஒருவருடைய குணங்களை பார்வையிலே தோற்றத்திலேயே கண்டுபிடித்து விடுவார். அவரால் நமது கர்த்தரின் தோற்றத்தில் எவ்விதமான குற்றவாளிக்குரிய அம்சம் இல்லை என்றும் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறவர்களிடம்தான் குற்றவாளிக்குரிய அம்சம் அதிகம் இருக்கின்றது என்றும் காண முடிந்தது.
ஆசாரியர்களும் பரிசேயர்களும் எதிர்பார்க்காத வண்ணம் பிலாத்து, இயேசுவை நீங்களே நியாயம் விசாரியுங்கள் என்று திரும்ப ஒப்பு கொடுத்து விட்டார். இது ஏதோ மத ரீதியான பிரச்சனை, இதில் நான் செய்ய ஒன்றுமில்லை. நீங்கள் இவரை கூட்டிக் கொண்டு போய் உங்களுடைய பிரமாணங்கள் மற்றும் வழக்கத்தின்படி அவரை சிறையில் அடைக்கவோ அல்லது அடிக்கவோ அல்லது உங்களுடைய பிரமாணத்தின்படி சரியான தண்டனை வேறு ஏதாகிலும் கொடுங்கள் என்ற விதத்தில் பிலாத்து சொல்லிவிட்டார். ஆனால் நமது கர்த்தரை மரணத்திற்குள்ளாக்கும் வாஞ்சையினால் தங்களுடைய உண்மையான இருதய நிலையை வெளிப்படுத்தும் விதமாக ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய அதிகாரம் இல்லை என்று கூறினார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 31வது வசனம். முரட்டுத்தனமானவராகவும் கொடூரமானவராகவும் இரக்கமற்றவராகவும் பிலாத்து இருந்தாலும் சூழ்நிலை என்ன என்று, அதாவது குற்றவாளிகள் குற்றமற்றவரை கொல்ல பார்க்கின்றார்கள் என்று புரிந்து கொண்டார். தனிமையில் யோசிக்கவும் இயேசு தம்மை பாதுகாப்பதற்காக என்ன சொல்லப் போகிறார் என்பதை கேட்பதற்கு பிலாத்து யூதர்களிடமிருந்து இயேசுவை தனித்து விசாரணை அறைக்குள் கொண்டு வந்தார். பிலாத்துவுக்கு தனது ஆளுகைக்கு உட்பட்ட இடத்தில் சமாதானத்தை தக்க வைக்க வேண்டியது முதல் கடமையாக இருப்பினும், ஜீவன் மற்றும் மரணம் கொடுக்கும் அதிகாரம் அவர் கரத்தில் இருப்பினும், அவர் யூதர்களின் ஆலோசனை சங்கம் வைக்கும் மனுவை புறக்கணிக்கும் அளவுக்கு நமது கர்த்தரின் தோற்றத்தில் ஏதோ ஒரு தாக்கம் பிலாத்துவிற்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். தனது ஆளுகையின் வட்டாரத்தில் சமாதானம் நிலவ வேண்டுமெனில் அவ்விடத்தின் பிரதான மனுஷர்களோடு இணங்கி செயல்பட வேண்டும். அவ்விடத்தின் பிரதான மனுஷர்களோ சமாதானத்தை குலைக்கும்படியாக ஒருவரின் மரணத்தை விரும்புகின்றனர். பிலாத்து எவ்விதத்திலும் கவனமாய் செயல்பட வேண்டிய முக்கியமான ஸ்தானத்தில் காணப்பட்டார். அவர் ரோம அரசாங்கத்தை பிரியப்படுத்த வேண்டும். உள்ளூர் சார்ந்த அதிகாரிகளிடம் ஏற்படும் பிரச்சனைகளையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது இந்த உள்ளூர் அதிகாரிகள் தங்களுடைய தீமையான திட்டம் தடைப்பட்டால் பெரிய அளவில் பிரச்சனையை உருவாக்க ஆயத்தமாயிருந்தார்கள். இதே ஜனங்கள் 6 வருடங்களுக்கு பின்பு பிலாத்துவை நீக்கும்படிக்கு ரோம சக்கரவர்த்திக்கு அநேக குற்றச்சாட்டுகள் அனுப்பினார்கள். பிலாத்து இயேசுவுடன் தனித்து இருக்கும்போது, நீ யூதருடைய ராஜாவா என்று கேள்வி கேட்டார். யூதர்கள் உண்மையில் இம்மாதிரியான குற்றச்சாட்டை இயேசுவுக்கு எதிராக ஏற்படுத்தவில்லை. அவர்கள் கலிலேயன் ஆகிய இயேசுவை யூதருடைய ராஜா என்று சொல்வதற்கு விருப்பம் கொள்ளவில்லை. மாறாக இயேசுவை தீமை செய்கிறவர் என்றும் கலகவாதி என்றும் தேசத்தின் சமாதானத்திற்கு அவர் மரணம் அவசியம் என்றும் தான் குற்றம் சாட்டினார்கள். இயேசு சில நாட்களுக்கு முன்பு கழுதையின் மீது ஏற்றப்பட்டு வந்ததையும் ஜனங்கள் அவரை தாவீதின் குமாரன் என்று வாழ்த்தியதையும் குறித்து பிலாத்து கேள்விப்பட்டிருக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது. நீராக என்னை குறித்து இப்படி சொல்லுகின்றீரா அல்லது மற்றவர்கள் கூறி இதை கேட்கின்றீரா என்று இயேசு பிலாத்துவிடம் கேட்டார். இந்த விஷயத்தை குறித்த சத்தியம் என்னவென்று அறிந்து கொள்ளும் விருப்பத்தில் கேட்கின்றீரோ அல்லது கேள்விப்பட்டதை வெறுமனே விசாரிக்கின்றீரோ என்ற விதத்தில் இயேசுவின் கேள்வி இருந்தது. அதற்கு நான் யூதனோ என்று பிலாத்து பதில் கேள்வி கேட்டார். அதாவது, உங்களுடைய யூத நம்பிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து எனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு ரோம ஆளுநர். நீ ராஜாவானால் உம்முடைய சொந்த தேசத்தாரும் பிரதிநிதிகளுமே உம்மை என்னிடத்தில் ஏன் ஒப்பு கொடுத்துள்ளனர்? நீர் என்ன செய்தீர்? நீர் ராஜாவானால் என்ன காரியம் உம்முடைய பிரஜைகளை உமக்கு எதிராக திருப்பிற்று? நீர் சாந்தமாகவும் பணிவாகவும் தாழ்மையாகவும் உம்மை தற்காத்து கொள்ளாமலும் இருக்கின்றீர். உம்மால் ரோம ராஜ்யத்திற்கு எவ்வித ஆபத்தும் ஏற்பட போவதில்லை. உம்முடைய ஜனங்கள் உமக்கு எதிராக கூக்குரலிடுகின்றார்கள். யூதருடைய ராஜாவே, இந்த வினோதமான சூழ்நிலையை எனக்கு விவரியும் என்ற விதத்தில் கேள்வி கேட்டார். இயேசு தமது ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்றும்
இல்லையேல் தம்முடைய ஊழியர்கள் தமக்காக போராடி இருப்பார்கள் என்றும் தற்போது நடக்கும் விஷயங்கள் சம்பவித்து இருக்காது என்றும் தாம் சத்துருக்கள் கையில் விடப்பட்டிருக்க மாட்டார் என்றும் தம்முடைய ராஜ்யம் இன்னும் வரவில்லை என்றும் இயேசு விளக்கினார். இப்படிப்பட்ட மாபெரும் ராஜா இவ்வளவு எளிமையான சூழ்நிலையில் காணப்படுகின்றார் என்ற அனுதாபத்தினாலும் அதிர்ச்சியினாலும் நேர் உம்மை ராஜா என்று கூறுகின்றீரோ என்று பிலாத்து கேட்டார். அதற்கு இயேசு, நீர் கூறினபடியே நான் ராஜாதான் என்றார். நீர் கூறுவது சரியே, நான் ராஜாதான் என்ற விதத்தில் இயேசு பதிலளித்தார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று இயேசு கூறினார். இப்படியாக பிலாத்துவுக்கு முன்பு இயேசு நல்ல அறிக்கையிட்டார் என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். 1 தீமோத்தேயு 6:13 இயேசு தமது ராஜ உரிமையையும் தெய்வீக அதிகாரத்தையும் அறிக்கையிட்டார். நமது கர்த்தர் தாம் ஒரு ராஜா என்று கூறினதை பிலாத்து நம்பவில்லை என்றும் இயேசுவை மதவெறி கொண்டவராக பார்த்தார் என்றும் நாம் எண்ணிவிடக்கூடாது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவர்களில் சிலர் மாத்திரமே அவர் தம்மை ராஜா என்று கூறின வார்த்தையின் உண்மையை அறிந்திருந்தனர். பெயர் கிறிஸ்தவ மண்டலங்களிலும் கூட சிலர் மாத்திரமே நமது கர்த்தருக்குரிய ராஜஸ்தானத்தை உணர்ந்துள்ளனர். இயேசுவை பாடுள்ள மனுஷனாக அடையாளம் கண்டு கொண்ட அனைவரும் மற்றும் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று உணர்ந்து கொண்ட சிலரும் இயேசு மனுஷனை மாத்திரமல்ல, முதல் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாம்ராஜ்யத்தையும் மீட்டு கொண்டார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நமது கர்த்தரை ஆசாரியராக காண்கின்ற அநேகர் அவர் ஒரு ராஜா என்பதை காண தவறிவிடுகின்றனர். மேலும் 1000 வருட அரசாட்சியில் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியராக சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்பதையும் காண தவறிவிடுகின்றனர். மணவாட்டியாகிய சபை இயேசுவோடு அவருடைய ஆசாரிய மற்றும் ராஜ பணியிலும் ஸ்தானத்திலும் பங்கடைவார்கள். அவருடைய ஆசாரிய பணி என்பது இரக்கம், மன்னிப்பு மற்றும் கிருபை பாராட்டுவதை குறிக்கின்றது. அவருடைய ராஜ பணியும் உலகத்தின் இரட்சிப்புக்கு இன்றியமையாதது. மனுஷர்கள் பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்தினின்று விடுவிக்கப்பட்டு அவர்கள் நித்திய ஜீவனை பெற தகுதி அடையும் பொருட்டு இருப்புக்கோள் ஆட்சியினால் ஆளப்பட வேண்டும். தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டவருக்கே இவ்வேளைகள் அனைத்தையும் உரியதாகும். நமது கர்த்தருடைய உவமையில் பெரும்பாலானவைகள் பல்வேறு நிலைகளில் உள்ள ராஜ்யத்தை பற்றியதாகும். அதாவது ராஜ்யம் முதலாவது கருவாக இருந்து படிப்படியாக வல்லமையிலும் மற்றும் அதிகாரத்திலும் உயர்ந்து தீமையை அப்புறப்படுத்தி பின்னர் என்றென்றும் நிலைத்திருக்கும் நீதியானது இந்த ராஜ்யத்தில் கொண்டு வரப்படுவது பற்றியதாகும். இந்த ராஜ்யம் சத்தியம், நீதி மற்றும் அன்பின் ராஜ்யமாக விளங்கி அதன் பிரஜைகளின் நன்மைக்கு ஏதுவாக செயல்படும். சத்தியத்திற்கு சாட்சி கொடுப்பதின் மூலம் அந்த ராஜ்யத்திற்கு அஸ்திபாரம் போடுவது முதலாம் வருகையின் போது நமது கர்த்தரின் ஊழியமாக இருந்தது. அதாவது தேவன் அன்பும் நீதியும் உள்ளவராக இருக்கின்றார் என்பதும், யாரெல்லாம் சத்தியத்தையும் நீதியையும் விரும்புகின்றார்களோ அவர்களை தம்முடன் மீண்டும் சேர்த்து கொள்ள விருப்பம் உள்ளவராக இருக்கின்றார் என்பதுமே அந்த சத்தியமாக இருந்தது. நமது கர்த்தர் இந்த சத்தியத்திற்கு உண்மையாய் இருந்தபடியால் எதிராளியானவனினால் குருடாக்கப்பட்டவர்களிடமிருந்து அவருக்கு எதிர்ப்பு வந்தது. ஆகவே நான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன் என்ற அறிக்கையானது அவரது ஊழியத்தின் சுருக்கமாக இருந்தது. இந்த சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க அவர் ஜீவனை இழக்க வேண்டி இருந்தது. மேலும் சத்தியத்திற்காக அவர் தமது ஜீவனை கொடுத்தது என்பது மீட்பின் கிரயமாக இருந்தது. இதைப்போல் அனைத்து கர்த்தருடைய பின்னடியார்களும் சத்தியத்திற்கு, அதாவது தேவனுடைய குணம் மற்றும் திட்டம் தொடர்பான சத்தியத்திற்கு, அதாவது
உலகத்தின் மீட்பின் விஷயத்தில் முதலாம் வருகையின் போது நிறைவேறின அந்த திட்டத்தின் அம்சங்களை குறித்ததான சத்தியத்திற்கும் பாவம் மற்றும் அழிவிலிருந்து உலகம் மீட்கப்படுவதன் மூலம் இரண்டாம் வருகையின் போது நிறைவேறப் போகிற அந்த திட்டத்தின் அம்சங்களை குறித்ததான சத்தியத்திற்கும் சாட்சி கொடுக்க வேண்டும். இப்படியாக சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வேண்டுமெனில் இயேசுவின் அனைத்து உண்மையான பின்னடியார்களும் தங்களுடைய ஜீவனை கிறிஸ்து இயேசுவின் மூலம் தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ராஜ்யத்தில் ஜீவாதிபதியோடு உடன் சுதந்திரர்கள் ஆக விரும்பும் ஒவ்வொருவரும் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வேண்டும். அதாவது ராஜ்யம் மற்றும் அதன் அஸ்திபாரம் மற்றும் முடிவில் அதன் மகிமையின் அம்சங்களை குறித்து நாம் நல்ல அறிக்கை பண்ண வேண்டும். இப்படியான சுருக்கமான பேச்சு பிலாத்துவுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. மத ரீதியிலான விவாதத்திற்குள் பிரவேசிக்க பிலாத்துவுக்கு விருப்பமில்லை. ஏனெனில் பேச்சு தொடர்ந்தால் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் குற்றங்கள் நினைவிற்கு வந்துவிடும் என்பதாலே பேச்சுவார்த்தைகளை சடுதியாக நிறுத்தி சத்தியமாவது என்ன என்று கேட்டார். அதாவது யார் உண்மையாய் இருக்கின்றார்கள், எங்கு உண்மையான நீதி, உண்மையான சத்தியம், உண்மையான நேர்மை காணப்படுகின்றது என்ற விதத்தில் கேள்வி கேட்டார். பதிலை எதிர்பார்க்காமலேயே பிலாத்து இயேசுவை விசாரணை அறையிலேயே விட்டுவிட்டு ஆலோசனை சங்கத்தாரையும் அவர்களுடைய திரளான ஊழியர்களையும் பார்க்க புறப்பட்டு வெளியேறினார். தான் அவரிடத்தில் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்ற தனது முடிவை பிலாத்து அறிக்கையிட்டார். தங்களுடைய இறை தங்களை விட்டு போய்விடுமா என்று பயந்த யூதர்கள் யோசித்து குற்றச்சாட்டுகளை உருவாக்கினார்கள். இயேசுவின் மேல் தாங்கள் தேவ தூஷணம் என்று சாட்டின குற்றத்தை இப்பொழுது கூறவில்லை. ஏனெனில் இக்குற்றச்சாட்டு ரோம ஆளுநரின் கண்களுக்கு முன்பாக ஒரு குற்றமாக இருப்பதில்லை. மாறாக 3 குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அதாவது 1, அப்போது இருக்கும் ஒழுங்குகளுக்கு எதிராக ஜனங்களை கலகம் செய்ய தூண்டினார். 2, அந்நிய அதிகாரிகளுக்கு ஜனங்கள் வரி கொடுப்பது சரியல்ல என்று போதித்தார். மற்றும் 3, தன்னை ராஜாவாக அறிவித்தார் என்பவைகளே ஆகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 2வது வசனம். பிலாத்து இயேசு கலிலேயாவை சார்ந்தவர் என்று அறிந்த மாத்திரத்தில் இவ்விஷயத்திலிருந்து தன்னை விலக்கி கொள்ளும் பொருட்டு கலிலேயா பகுதிக்கு பொறுப்பேற்றுள்ள ஏரோதிடம் இவ்விஷயத்தை விசாரிக்கும்படி கூறினார். ஏரோது அப்போது எருசலேமுக்கு வந்திருந்தார். இந்த ஏரோதுதான் யோவான் ஸ்நானகனை கொன்று போட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி இயேசுவை சந்திப்பதில் ஏரோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் என்று வாசிக்கின்றோம். ஏரோது இயேசுவை குறித்து அநேக விஷயங்களை கேள்விப்பட்டிருந்தபடியால் இயேசு தனக்கு ஏதாகிலும் அற்புதம் செய்து காண்பிப்பார் என்று எண்ணினார். நமது கர்த்தரிடம் ஏரோது அநேக கேள்விகளை கேட்டார். ஆனால் எதற்கும் இயேசு பதில் பேசவில்லை. பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் இயேசுவின் மீது அநேக குற்றச்சாட்டுகளை குவித்தார்கள். அதற்கு இயேசு எதையும் மறுக்காமல் பதில் கூறாமல் இருந்தபடியால் இன்னும் நிரூபிக்க ஆதாரம் தேவையில்லை என்று தங்களுக்கு சாதகமாக கூறினார்கள். நமது கர்த்தர் நடந்து கொண்ட விதத்தினாலும் தான் எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்காததினால் ஏரோது சினமடைந்தார், ஏமாற்றமும் அடைந்தார் என்பதிலும் ஐயமில்லை. பின்னர் ஏரோதும் அவர் சேவகர்களும் மீட்பர் தம்மை ராஜா என்று கூறின விஷயத்தை பரியாசம் பண்ணி களி கூர்ந்தார்கள். பிலாத்து கொடுத்த மரியாதைக்காகவும் யோவான் ஸ்நானகனை கொன்று போட்டது நிமித்தம் ஏற்பட்ட குற்ற மனசாட்சியின் காரணத்திற்காகவும் ஏரோது நமது கர்த்தரை பிலாத்துவிடமே அனுப்பிவிட்டார். நமது கர்த்தர் பிலாத்துவின் நியாய விசாரணை அறைக்கு கொண்டு வரப்பட்ட தருணமானது யூதர்களை இறுதியாக சாந்தப்படுத்தும் தருணமாகவும் நாட்டின் சமாதானத்தை தக்க வைக்கும் தருணமாகவும் மேலும்
தன்னால் குற்றமற்றவர் என்று கண்டுபிடிக்கப்பட்ட ஒருவரை விடுவிக்க வேண்டிய தருணமாகவும் பிலாத்துவுக்கு இருந்தது. மேலும் இயேசுவிடம் எவ்விதமான குற்றத்தை நான் காணாதிருந்தும் அவரை குற்றச்சாட்டுகள் நிமித்தமாக சவுக்கினால் அடிக்க பிலாத்து கட்டளையிட்டார். சவுக்கடியினால் உண்டாகும் காயத்தினாலும் இழிவினாலும் குற்றம் சாட்டுகிறவர்களிடம் காணப்பட்ட கசப்பின் ஆவி திருப்திப்பட்டு இயேசுவை விடுவிக்க சம்மதித்துவிடும் என்று பிலாத்து உறுதியாக எதிர்பார்த்தார். இயேசு ரோம சேவகர்களால் உள்ளறையில் சவுக்கினால் அடிக்கப்பட்டு ராஜவஸ்திரமும் முள்முடியும் பிலாத்துவின் கட்டளையின் பேரில் தரிப்பிக்கப்பட்டார். இப்படி செய்வது இரக்கமற்ற போர் சேவகர்களுக்கு குதூகலமாகவும் இயேசுவுக்கு மிகவும் அவமானமாகவும் இருக்கும். மேலும் இப்படி செய்வதனால் குற்றம் சுமத்தி துன்பப்படுத்துபவர்களுக்குள் அனுதாபம் எழும்பவில்லை என்றாலும் திருப்தியாயிலும் அடைவார்கள் என்று பிலாத்து எதிர்பார்த்திருந்தார். இரவு நேரத்தில் அலைக்கழிக்கப்பட்ட பலவீனத்தினாலும் சவுக்கடியினாலும் பலவீனப்பட்டு பரிதாப தோற்றத்தில் காணப்பட்ட இயேசுவை பிலாத்து வெளியே கொண்டு வந்தார். முள்முடியுடனும் இரத்தம் தோய்ந்த இரத்தாம்பர வஸ்திரத்துடனும் இயேசு நின்ற காட்சி அனுதாபத்திற்குரியதாக இருப்பினும் பரிபூர்ண மனிதனுக்குரிய உயரிய அம்சங்கள் இன்னும் இயேசுவிடம் காணப்பட்டதினாலேயே பல நூற்றாண்டுகளாக எதிரொலிக்கும் இதோ இந்த மனுஷன் என்ற வார்த்தைகளை பிலாத்து கூறினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனம். நமது கர்த்தரின் தோற்றத்தினால் பிலாத்து கவரப்பட்டார். இப்படியாக ஒரு பிரமாண்டமான மனிதனை அவர் ஒருபோதும் கண்டதில்லை. அவரை யாரும் ராஜாவாக்கிவிடும் தோற்றம் அவருக்கு இருந்தது. இந்த விதமான எண்ணம் தாக்கம் குற்றம் சாட்டுகிறவர்களிடமும் ஏற்படும் என்று பிலாத்து எதிர்பார்த்தார். ஆனால் பிலாத்து எதிர்பார்த்தது தவறு. கலகம் இன்னும் பெருகினது. சிலுவையில் அவரை அறையும் என்று சத்தங்கள் அதிகம் எழும்பின. இதற்கிடையில் பிலாத்துவின் மனைவி தனக்கு வந்த சொப்பனத்தின் நிமித்தம் அந்த நீதிமானை எதுவும் செய்யாதீர்கள் என்ற ஆலோசனையை சொல்லி அனுப்பினாள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 19வது வசனம். சிலுவையில் அறைவது உங்கள் நியாய பிரமாணமாக இருந்தால் நீங்களே அவரை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் என்று பிலாத்து உடனடியாக யூதர்களிடம் கூறினார். ரோம ஆளுநர் இதில் தலையிட விரும்பாமல் விலகும் விதமாக இப்படி சொன்னதால் பரிசேயர்கள் தடுமாறினார்கள். அவர்கள் ரோம ஆளுநர் மற்றும் போர் சேவகரின் கரங்களினால் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏனெனில் இயேசுவின் நண்பர்களும் அவரால் சொஸ்தமாக்கப்பட்டு மற்றும் போதிக்கப்பட்டுள்ள திரளான ஜனங்களும் இயேசுவுக்கு உதவ துணிந்து தங்களை மேற்கொண்டு விடுவார்கள் என கருதினார்கள். இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று கூறினபடியால் அவர் நியாய பிரமாணத்தின்படி சாக வேண்டும் என்று பிலாத்துவிடம் கூறினார்கள். ஆனால் ஒருவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று கூறினால் அதற்கு நியாய பிரமாணம் மரணம் கொடுக்க வேண்டும் என்று கூறவில்லை. நமது கர்த்தர் தம்மை பிதா என்று கூறியிருந்தால் அது தேவதூஷணமாய் இருந்திருக்கும். அவர் மரணத்திற்கு பாத்திரமாகவும் இருந்திருப்பார். ஆனால் இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று கூறினதினால் எந்த தேவ தூஷணமும் இல்லை. ஆனால் தங்களுடைய பிரயாசம் நிறைவேற வேண்டும் என்பதினால் நியாயப்பிரமாணத்தை திரித்தும் கூறிவிட்டார்கள். இதை கேட்ட மாத்திரத்தில் பிலாத்து இன்னும் எச்சரிப்பானார். இப்படிப்பட்ட தோற்றத்தை உடைய இயேசு தேவனுடன் தமக்கு உறவு உள்ளது என்று கூறும்போது பிலாத்துவை பயமடைய செய்தது. நமது கர்த்தரை விடுவிக்கும்படி பிலாத்து இன்னும் வகை தேடினார். கடைசியில் இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜா என்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டு கூறி பிலாத்துவை மிரட்டினார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 12வது வசனம். பிலாத்து ஒருவேளை தங்களுடைய திட்டங்களை தடை பண்ணி இயேசுவை சிலுவையில் அறையும் தங்களுடைய கோரிக்கையை மறுதளித்தால் சீஷருக்கும்
அவருடைய சாம்ராஜ்யத்துக்கும் பிலாத்து எதிரி என்று ராயனுக்கு அறிவிப்போம் என்றார்கள். இதற்கு பிலாத்துவினால் ஒன்றும் சொல்ல முடியாமல் திரளான ஜனங்களுக்கு முன்பாக, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி கையை தண்ணீரினால் கழுவினார். மேலும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று யூதர்கள் கூக்குரலிட்டபோது பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். பிலாத்துவை நாம் குற்றம் சாட்ட முடியாது. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தின் ஊழியனாக இருந்து தனது கீழ் உள்ள ஜனங்களிடம் சமாதானத்தை காத்து கொள்ளும்படி தன்னால் முடிந்த நியாயமான விஷயங்களை செய்தார். ஒருவேளை முழுமையாக வெளிச்சம் ஊட்டப்பட்டு முழுமையாக அர்ப்பணித்த நிலையில் உள்ள பரிசுத்தவான் பிலாத்துவின் ஸ்தானத்தில் இருந்தால், இயேசுவை விடுவிக்கும் விஷயத்தில் பிலாத்து செய்ததை காட்டிலும் அதிகமாய் செய்ய எதிர்பார்க்கப்பட்டிருந்திருக்கும். நமது கர்த்தர் பிலாத்துவை குற்றம் சாட்டவில்லை. யூதர்களே இதற்கு பொறுப்பானவர்கள். இதற்கான தண்டனை யூதர்கள் மேலும் அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் 18 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றது. அவர்களின் துக்க பாத்திரம் இன்னும் முழுமையாக நிரம்பி முடியவில்லை. வரவிருக்கிற மகா உபத்திரவத்தின் காலத்தில் யாக்கோபின் இக்கட்டு காலம் என்பது மிகவும் முக்கியமானதாகும். அவர்களுடைய ரட்சிப்பும் பெருமூச்சு விடுகிற சர்வ சிருஷ்டியின் ரட்சிப்பும் அருகாமையில் இருப்பதினால் அவர்கள் சார்பில் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள் என்ற வசனத்தின் கருத்து மற்றும் சம்பவம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.